தமிழக அரசியல் உச்சகட்ட பரபரப்பை எட்டி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி இருக்குமா இருக்காதா, அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நம்ம எழுப்பி ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நடந்து முடிந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்கள் முதல்வராக தொடர வேண்டும் என்று 144 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அதிமுக இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள்ல 25 பேர் தாவேகாவிற்கும் விஜய் அவர்களுக்கும் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொடுமையிலும் கொடுமை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருமே தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களிக்காதீங்க, தாவேகாவிற்கு எதிராக வாக்களிங்க அப்படின்னு சொல்லியும் அதை மீறி சி.வி. சண்முகத்தோடு தலைமையில் செயல்படக்கூடிய அந்த 25 எம்எல்ஏக்கள் குதிரைபேரம் பேசப்பட்டு மந்திரி சபையில் இடம் என்கிற பேரத்தின் அடிப்படையில் அவங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. அதிமுக உடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் 25 பேர் உங்களை மீறி போய் தாவேகாவுக்கு வாக்களிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பொறுத்திருந்து பார்க்கவும், வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக அடுத்த கட்டமாக சபாநாயகர்கிட்ட கடிதம் எழுதி இந்த மாதிரி 2 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து உடைச்சிட்டு போனா மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பாயாது. ஆனா 25 அப்படிங்கிறது கம்மியான நம்பர். அதிமுக இருந்து 32 பேர் போயிருந்தா மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது இந்த சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் மேல பாயாம இருந்திருக்கும். ஆனா 25 அப்படிங்கிறது 7 நம்பர் கம்மியாக தாவேகாவிற்கு சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு அளித்திருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர், தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்த அந்த 25 எம்எல்ஏக்களையும் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா நம்ம தாவேகாவுக்கு தான் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் போறதுக்கு முன்னாடியே சோஃபா சட்டெல்லாம் இறங்கியிருக்கு. அப்படிங்கிறப்ப சபாநாயகர் அதிமுகவிற்கு ஆதரவாக தாவேகாவிற்கு எதிராக ஒரு முடிவை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஒருவேளை சபாநாயகர் அதிமுகவிற்கு ஆதரவாக கட்சி தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்தி இந்த அதிமுக எம்எல்ஏக்களை டிஸ்குவாலிஃபை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடும். உச்ச நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் 2 விழுக்காடு உடைச்சிக்கிட்டு போகும்போது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. ஆனா அதுக்கு கம்மியா நம்பர்ஸ் இருக்குன்றப்ப கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் அப்படின்னு பல வழக்குகள்ல தீர்ப்பளிச்சிருக்கு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்தும் அதிமுக அப்படிங்கிற கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக உடைய பரிதாப நிலையை பார்த்து அதிமுக தொண்டர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அதிமுக இப்படி பிளவுபட்டு நிற்கிறதுக்கு முக்கிய காரணமே அதிமுக ஒரு சரியான தலைமை இல்லாம போனதுனால தான். அதிமுகங்கிற கட்சி 2 விஷயத்தை வச்சு மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றுச்சு. ஒன்று தலைமை, இன்னொன்று தொண்டர்கள். எம்ஜிஆர் காலகட்டத்தில் அந்த கட்சி தொண்டர்களால தலைவர்களால தான் வழிநடத்தப்பட்டுச்சு. நடுவில் இருக்கிறவங்க எல்லாம் டம்மியா தான் இருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலையுமே அவங்க எல்லாரையுமே தனக்கு கீழே தான் வச்சிருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல்லான லீடரா இருந்திருக்காங்க. அது போல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாம போனது தான் இன்னைக்கு அதிமுக 3ஆக 4ஆக உடைந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா என்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மறைந்தாங்களோ ஒரு சரியான தலைமை அதிமுகவுக்கு இல்லாம போனது அந்த கட்சியினுடைய ஒரு சாபமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இருவரும் தலைமையேற்று அந்த கட்சியை எப்படியாவது வழிநடத்தலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா மற்றும் டிடிவி 2 பேருக்குமே விபூதி அடிச்சுட்டு அவர் கட்சியையும் கைப்பற்றிட்டாரு. 4 வருஷம் முதலமைச்சராகவும் இருந்தார். எடப்பாடி அன்னைக்கு டிடிவி மற்றும் சசிகலாவுக்கு செய்த துரோகத்திற்கான அந்த எதிர்வினையை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாரு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்ற கருத்துக்களும் சமூக ஊடகங்களில் நிலவி வருகிறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் பிரிஞ்சு 25 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 22 எம்எல்ஏக்களை வைத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை, என்ன மாதிரியான வெற்றி
வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேடி கொடுத்துட முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் இந்த இடத்துல நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இந்த நிலையில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அஜித் குமாரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நடிகர் அஜித் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையை ஏற்றா மட்டும்தான் அதிமுக அப்படிங்கிற கட்சி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா விஜய் அவர்கள் சினிமால இருந்த காலகட்டத்திலேயே அஜித்குமார் அவர்கள் விஜய் அவர்களை பல இடங்கள்ல டாமினேட் பண்ணியிருக்காரு. பல வருடங்கள் அன்டிஸ்பியூட்டட் கிங்காக அஜித்குமார் அவர்கள் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அரசியல் அப்படிங்கிறது டோட்டலா வேற. அஜித்குமார் அவர்கள் சொல்றது என்னன்னா, என்னுடைய அதிகபட்ச கடமையே ஓட்டு போடுறது தான். அப்படிதான் அஜித்குமார் அவர்கள் நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன், என்னுடைய ரசிகர்களுடைய நலன் தான் முக்கியம், என்னோட ரசிகர்களை என்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சினிமாவில் விஜய் இருந்த வரைக்கும் விஜய் அவர்களை அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய ஒரு ஆப்போனண்டா பார்த்தாரு. விஜயை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு, நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. ஆனால் விஜய் இன்னைக்கு சினிமாவில் இல்லை. விஜய் அவர்கள் அரசியலில் இருக்காரு, அதுவும் முதலமைச்சராக இருக்காரு. சினிமாவில் பல முறை விஜயை ஓவர்டேக் பண்ணி வெற்றி கண்ட அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சரியான சவாலா விஜயை வெற்றி பெற்று நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி நாளைக்கு முதலமைச்சர் ஆவாரா என்கிற விமர்சனங்களும் சமூக ஊடகங்களில் எழுந்த வண்ணம் இருக்கு. அஜித் வருவாரா மாட்டாரா, அதிமுக தலைமை ஏற்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அஜித் அவர்கள்ட்ட நிறைய மாற்றங்கள் வந்து தென்படுவதை நம்மளால பார்க்க முடியுது. முன்னாடி எல்லாம் அஜித்குமார் அவர்கள் எந்த விளம்பரத்திலையும் நடிக்க மாட்டாரு, தன்னுடைய ரசிகர்களை எந்த ஒரு பொருளையும் நான் அடிச்சு அவன் வாங்கி பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். ஆனால் கார் ரேஸுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஸ்பான்சர் வேணும், ஏன்னா பல கோடிகளில் பணம் அப்படிங்கிறது தேவை இருக்கும் அப்படிங்கிறதுனால கேம்பா எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கூல்ட்ரிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணார். இப்போ கூட நீங்கள் நிறைய அந்த ஆடெல்லாம் பார்த்துருக்கலாம். அப்போது தன்னுடைய கொள்கைக்கும் மீறி ஒரு சில விஷயங்களை அஜித்குமார் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. அப்படிங்கிறப்ப மக்களுடைய நலன் கருதி அதிமுகவுடைய எதிர்காலம் கருதி அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்றைய தலைவர்கள் அஜித்குமார் அவர்களை அதிமுகவிற்கு தலைமை ஏற்க அழைத்தால் அஜித்குமார் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுகவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும். அப்பதான் இந்த கட்சியை கண்டிப்பாக அழிவின் பாதையிலிருந்து மீட்டு ஒரு சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். அதுதான் அதிமுகவுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. ஆனால் அந்த தலைமையை அஜித்குமார் அவர்கள் ஏற்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியை மக்களாகிய உங்ககிட்ட முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.